ஸ்கூட்டில ட்ரிபிள்ஸ் வந்த பொண்ணுங்க பெட்ரோல் பங்க்ல பண்ண சம்பவத்தை பாருங்க. நேரா வந்த பொண்ணு பிரேக்க பிடிக்காம விட்டு ஒரே ஏத்தா ஏத்திடுச்சு. நமக்கெல்லாம் பைக்க பள்ளத்துல விட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க இவர் பைக்க ஹேண்டில் பண்ற ஸ்கில்ல பாருங்களேன். போட்ல இருந்து அசால்ட் இறக்கிட்டு இருக்காரு. வேற லெவலு. முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். தன்னோட புது பைக் டெலிவரி செலிப்ரேஷன் அப்போ பைக் வாங்கின சந்தோஷத்துல கவரால அப்பாவே கவர் பண்ணிட்டாரு. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த 2 டேங்க்லயுமே 1000 லிட்டர் தண்ணி இருக்கு. அதை ஒன்னா திறந்து விட்டா எந்த டேங்க் தண்ணி முதல்ல காலி ஆகும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். அப்பாவும் பொண்ணும் புது பைக்க எலுமிச்சம்பழம் ஏத்தி எடுக்கும் போது டாடி சும்மா இங்கே ட்ரிஃப்ட் அடிச்சு கலக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த எலுமிச்சம்பழம் தான் காரணம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதாங்க அல்டிமேட். அங்க வர்ற அவ்வளவு பெரிய லாரியை கண்டுக்காம இந்த லேடி சைக்கிள்ல ரோட கிராஸ் பண்ணிருந்தது. அப்போ அட பாவத்தை. டிரைவர் சாமர்த்தியமா அந்த லாரியை நிறுத்திட்டாரு. இதெல்லாம் விட அந்த லேடிய பாருங்க, தனக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. இங்க போற அடி, இதுக்கு காரணமே நீதான். ஏதோ ஃபங்க்ஷன் போல ஊர் மக்கள் ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்க. இங்க இவர் பைக் போறதுக்கு ஒருத்தரும் வழிவிடல. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு ஒருத்தருக்கு தான் ஊரா பைபிளை நகர்ந்துட்டாங்க. டயருக்கு காத்தடிச்சுட்டு தாத்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இங்கதான் ட்விஸ்டே. இந்த இடம் தான் தெரியாத இடம். பரச கேட்டிக்கங்க, பயங்கரா இருக்கு. இத பார்த்த தம்பி ஆர்வமா தாத்தாவுக்கு உதவி பண்ணலான்னு பண்ண போய் ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கா திருக்கி விட்டுட்டான். தாத்தா பாவம் பறந்து போய் விழுந்துட்டாரு. பிரேஸ் இல்ல. இந்த லேடி ஓட்டி இருந்த வண்டியை பாருங்க. முன்னாடி வீல் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு, பின்னாடி வீல் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. ஆனா வண்டி நேரா போகுது பாருங்களேன். அதான் ஆச்சரியமா இருக்கு. வண்டிக்கு பெட்ரோல் போட வந்த பொண்ணு வண்டி பெட்ரோல் டேங்க திறக்கிறேன்னு சீட்டை திறந்துகிட்டு இருக்கு. வண்டி டேங்க் எங்க இருக்குன்னு தெரியாம கூட வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க வண்டி ஓட்டினா வண்டி நேரா போறதே அதிசயம். இதுல இந்த லேடி வேற கையெல்லாம் விட்டுட்டு ஓட்டலாமா?
தேவையா நமக்கு இது? ரோட்ல ஷார்ட்கட்ல பூந்து போறதெல்லாம் சாதாரணம் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி ஒரு ஷார்ட்கட்டா? மேல ஏற ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவர் பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்காரு. இங்க அந்த ஷார்ட்கட்ல போறதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. யார் முதல்ல போறதுன்னு. 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2018ல ரேஞ்ச் ரோவருடைய ஒரு கார் இந்த மலையில ஏறி சாதனை படைச்சிருந்தது. ரீசெண்டா அந்த மலையில செரிங்கிற சைனா கார் கம்பெனியுடைய கார் ஒண்ணு ஏற ட்ரை பண்ணி ஏற முடியாம முயற்சி தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஆனா அதை ட்ரை பண்ணலாம் நினைச்சதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். பைக்ல டபுள்ஸ் போறதை தாண்டி இவரை பாருங்க. என்ன 4 பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு பைக்ல. டேங்க் மேல உட்கார வச்சா கூட்டிட்டு போறது. இந்த பொண்ணு பைக் ஓட்டி கத்துக்கலாம்னு வந்த முதல் நாளே பாண்டியம்மாள் ஒன்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இந்த லேடி வேற லெவலு. வண்டியை பார்க் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கே. யாருடா? How do I tell you? வண்டி முன்னாடி தான் போதே தவிர திரும்ப மாட்டேங்குது. என்னடா பிளான் இருக்கு நீ? ஒருவேளை வண்டியை வச்சு ரோடு அளக்குறாங்களா என்ன? சரி, அவங்க சாவகாசமா திருப்பட்டும். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். சைனாவுடைய எக்ஸ்பிரஸ் ஹைவேல இவர் பைக்ல வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இங்க இவர் 8 போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. சரி, அப்படி எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனுஷன் அத்தனை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. கூகுள் மேப் பார்த்து இப்படி வீட்டுக்குள்ள வண்டி விட்டு தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இவன் இதுக்குள்ள வண்டி விட்டு இருக்கான்னு பாருங்க. டேய், பைக்கோட இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த ஹெல்மெட் போட்டு வராரு. இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். தலைவன் எங்க போறாருன்னா சிக்னல் நிறுத்திருந்த அவர் பைக்குக்கு. இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். மனுஷன் சிக்னல்ல நிக்கிற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. அதுக்குள்ள சட்டுன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டாரு பாருங்க. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். வீட்டுல இட்லி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டா இந்த பொண்ணு வண்டியை வச்சு இட்லி கடையவே தும்சம் பண்ணிடுச்சு. இந்த பைக்கோட ரிசல்ட் என்னன்னா ஒரு இட்லி கடை தரசாச்சு. டிராபிக் சிக்னல்ல திடீர்னு ஒரு போலீஸ் வண்டியில இருந்து இறங்கி ஓடி இருந்தாரு. எங்க ஓடுறாருன்னு பார்த்தா ட்ரிபிள்ஸ் அந்த இடுகில பிடிக்கவா? உங்க கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையாடா? ரோட்ல இந்த லேடி கனவு கண்டுட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போல வண்டியை நேரா கொண்டு
அங்க நின்று லாரி மேல ஏத்திடுச்சு. இவர் பைக்கை உள்ள விடுறதுக்காக அந்த ரேம்ப் எடுத்து போட சொல்லி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல கடுப்பானவர் அவரே எடுத்து போட்டுக்கிட்டாரு. இத மனுஷன் முதல்ல பண்ணிருக்கலாம். பங்க்ல இவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது எதிரில் நின்ற லேடி திடீர்னு இப்ப உள்ள பாப்போம். வண்டியை நகர்த்துறேன்னு ஆக்சிலேட்டரை ஒரே திருக்கால திருக்கிட்டாங்க. அங்க என்னன்னா தாத்தா ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு போல. ஒரு நிமிஷம் கேளுங்க, நாங்க உங்களை சிக்க வச்சு என்டர்டைன் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சம்பவம் இருக்கு, ஒரு இடத்துல இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாம் மீட் அப்